என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன் நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 4ஆம் வாரத்திலே பயணிக்கிறோம். நல்ல ஆயன் நானே, எனது ஆடுகளுக்காக நான் எனது உயிரை கொடுக்கிறேன் என்று கூறுவதன் மூலம் இயேசு நம்மில் ஒவ்வொருவரையுமே நல்ல ஆயர்களாக இருக்க, அதாவது பிறருக்காக நமது உயிரை கொடுக்க அழைக்கிறார். எவ்வாறு உயிரை கொடுப்பது? நான் வாழ வேண்டாமா என நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கலாம். உயிர் கொடுப்பதென்பது நமது உயிரை இழப்பது மட்டுமல்ல, மாறாக வாழும் சூழலை ஏற்படுத்துதல். உயிர் கொடுத்தலே அமைதி இழந்த ஒரு குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் போது நான் அக்குடும்பத்திற்கு உயிர் கொடுக்கிறேன். அக்குடும்பத்தின் ஒரு அர்த்தமுள்ள முறையில் வாழும் சூழலை ஏற்படுத்துகிறேன். விவிலியத்தை பார்க்கிற பொழுது நம்மை பொறுத்தவரையில் இயேசு செபக்கூட தலைவன் ஜாயிரின் மகளை உயிர்ப்பித்ததும் இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்ததுமே உயிர் கொடுத்தலாகும். ஆனால் சமாரிய பெண்ணுடன் இயேசு பேசிய போது அப்பெண்ணுக்கு உயிரளித்தார். சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட அப்பெண் சுயமதிப்போடு வாழும் சூழலை ஏற்படுத்தினார். அதை போன்று விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று கூறியதன் மூலம் அவருக்கு உயிரளித்தார். ஆம், அப்பெண் திருந்தி வாழ ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தினார். அந்த வகையிலே இயேசுவின் போதனைகள், புதுமைகள் எல்லாமே உயிரளிக்கும் நிகழ்ச்சிகளாகும். உயிர் உடலை விட்டு பிரிவது மட்டுமல்ல, சாவு என்பது ஏமாற்றும் போதும், பழிவாங்கும் போதும், அவமானப்படுத்தும் போதும் கூட நாம் மனிதர்களை சாகடிக்கிறோம். இவர்களுக்கு ஆறுதலாய், உதவியாய், துணையாயிருக்கும் போது உண்மையில் நாம் அவர்களுக்கு உயிரளிக்கிறோம், வாழ்வளிக்கிறோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்தாய்,
மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்தார். நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. என்ன செய்தேன் நான், என்னை நேசிக்க என்ன செய்தேன். என்ன செய்தேன் நான், நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்.